ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம், ஆனுவல் எக்ஸாம்க்கானது. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எப்பயுமே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதுவே உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு வரும். இது மோஸ்ட்டாக எப்படி கேட்பாங்கன்னா உங்கள் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ புக்கில் இருக்க ஒன் வேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலான்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு 5 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னா கொஷின்ஸ் எழுதுங்க. கொஷினை எழுதி கரெக்டான ஆன்சர் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11th ஒன்னுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்கா, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மேட்ச்லாம் போட்டு காட்டக்கூடாது. இந்த 11ன்னு போட்டு இந்த கொஷின் எழுதுங்க, இதுக்கான ஆன்சர் இங்கே ஹைஃபன் போட்டு இந்த ஆன்சரை இந்த இடத்துல எழுதுங்க. ஓகேவா? இப்படி தான் பண்ணணும். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, இது வந்து ஒரு 4 மார்க்ஸ்க்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இது யூஸ்வலாக எப்படின்னா புக்கில் இருந்து வரும். சம்டைம்ஸ் எப்படி கேட்கலான்னா கான்செப்ட் தெரியுதான்றதை பார்த்து கூட கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையா, அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து 2 மார்க்ஸ். ஓகே, 20 மார்க்ஸ்க்கு இங்கே இருக்குது 2 மார்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வரும். நீங்கள் நல்லா சால்வ் பண்ணதுலேருந்து தான் கேட்பாங்க, ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா? இங்கே ஆட் பண்ணுறது இந்த ஃப்ராக்ஷன்ஸை, இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்குறாங்க. ஸோ லைக் தட் இந்த மாதிரி தான் நம்மள்ட்ட இங்கே கேட்டுட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 28th கொஷின் பாருங்கள். இங்கே 3 சைட்ஸ் கொடுத்து இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா, அதாவது ரைட் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த சைட்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 சைடோட ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணி தேர்ட் இது கிடச்சிச்சின்னா அது என்ன அர்த்தம், ரைட் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். அடுத்து சப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ராய்டு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு லென்த்து எக்ஸலோட லென்த்தை வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த லென்த்தை கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க். ஓகேவா? இந்த டாபிக் கீழே கேட்குறாங்க. அடுத்து சயின்டிஃபிக் நொட்டேஷன் எழுதணும் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஓகேவா? இது வந்து என்னது, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை இங்கே கொடுத்துருக்காங்கள அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏன் 1 டிவைடட் பை போகிறேன்னா இங்கே மைனஸில் இருக்கனால -5/6 த ஹோல் க்யூப். அடுத்து என்ன தெரியுமா வரும், 1 டிவைடட் பை இதை வந்து க்யூப் பண்ணுங்கள். க்யூப் பண்ணால் -125ன்னு வரும், டிவைடட் பை ஓகேவா 6 க்யூப். அப்போ 6 6 ஆர் 36. 36ஓட இன்னொரு 6ஐ நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 6 6 ஆர் 36. 6 ஒரு 3 அடுத்து 6 3s ஆர் எவ்வளோ 18. 18ஓட 3 ஆட் பண்ணால் 216. ஸோ இங்கே என்ன வரும், 216ன்னு வருமா. இப்போ 1 டிவைடட் பை இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே வந்து 1 டிவைடட் பைன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி வந்து மாற்றலான்னா இந்த இது மேலே வந்துடும். ஓகேவா? நியூமரேட்டரில். அப்போ 216 டிவைடட் பை -125ன்னு வரும். கீழே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணிடுவோம், மேலே கொண்டு போயிடுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -216 டிவைடட் பை 125. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும், சம்ஸை போட்டு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க சம்ஸையே போட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சம்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். அடுத்த ஆன்சர் எனி 9 ஆஃப் த ஃபாலோயிங். ஒவ்வொரு மார்க்கும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ். ஓகேவா? அதான் இங்கே சால்வ் பண்ணுறது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியூபிக் ரூட் எடுக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அடுத்து ஃபைன் பண்ணணும். அடுத்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் கிராஃபில் பண்ணணும். ஓகேவா? இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, எப்படி வந்து ஒரு லீடரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, MATHன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 42 எப்படி உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா ஒரு மேட்டோட லென்த் வந்து 180 சென்டிமீட்டர் இருக்கா, மேட் பை 15 விமன் இன் 12 days. ஓகேவா? ஒர்க் அண்ட் டைம் அந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பை சார்ட் ட்ரா பண்ணணும். அடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிவைட் சம். ஓகே, அடுத்து இங்கே என்ன நம்ம கேட்டிருக்காங்கன்னா கிராஃபும் ஒரு ஜாமெட்ரியும் இதே மாடலில் தான் உங்களுக்கு 10th வரைக்கும் வரும். ஓகேவா? 8 மார்க்குக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று சம் போடுங்க. அடுத்து இதில் வந்து ஏதாச்சும் சம் போடும். ஸோ கிராஃப் ரொம்ப ஈஸி, 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே போல் நீங்கள் ஜாமெட்ரியும் நல்லா தரவாக பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மாடல் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்கலாம். மாடல் கொஷின்
ஓகேவா? இப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, அதே மாரி ஒன் வேர்ட்ஸ். இங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா, 14 ஒன் வேர்ட்ஸ் வந்துருது. உங்களுக்கு 14 ஒன் வேர்ட்ஸ் வந்துருது. ஓகேவா? ஃபுல்லாவே வந்து சூஸ் த பெஸ்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனி 10 தான் ஆன்சர் பண்ணணும். எப்படின்னா 28த் ஒன் வந்து கம்பல்சரியானது. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா 10த் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி கேட்பாங்களோ, அந்த மாடல்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் 10த்துன்னு சொன்னேன்னா பயப்பட தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் மாடல் தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுலயும் அதே மாரி தான். எப்படி வந்து சிம்ப்ளிஃபை பண்றது, சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். 3D ஷேப்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி வரும்? இந்த 2 ஷேப்ஸும் அப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இங்க 2 லென்த் அண்ட் பிரெட்த் குடுத்துட்டாங்க. ஒரு ரெக்டாங்கிள்க்கு ஓகேவா? ஏரியா கேட்குறாங்க. அப்பனா என்ன பண்ணணும்? 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அடுத்து டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 3 ரோமன் ஆன்சர் எனி 10 கொஷின்ஸ் ஓகேவா? ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்ஸ். 48 கொஷின் கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும். ஓகே 9 கொஷின்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் 10th கொஷின் ஓகேவா? எப்படி இருக்குன்னா 42nd கொஷின் ஓகேவா? இதுதான் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. இங்கே வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் இதை எழுதணுமா? அடுத்து ஸ்கொயர் ரூட்டை ஓகே கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்க நம்பர் எந்த மெத்தடில்? லாங் டிவிஷன் மெத்தடில். அடுத்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்க இர்ரெகுலர் பாலிகனுக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே இங்கேயும் வந்து if a mattress is marked for rupees 7500 and it is available at 2 successive discounts ஓகே டிஸ்கவுண்ட் அந்த டாபிக்லேருந்து இங்கே ஒரு கொஷின் வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். சென்ட்ராய்டு வச்சு ஜாமெட்ரிலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. அதே மாதிரி 39 40 கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒன் வந்து என்னென்னா 4th ரோமனில் ஆன்சர் 2வை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொருத்துக்கும் 8 மார்க் ஈச் கேரிஸ் 8 மார்க்ஸ் ஹியர். ஓகே 43rdல என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்று கிராஃப் இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையணும். ஓகேவா? அடுத்து 44ல் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு குவாட்ரிலேட்ரல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் வந்து ஸ்கொயர் வரையணும். ஓகே இதில் எனி 2 இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று, இதில் ஏதாச்சும் ஒன்று. அப்போ மொத்தமாக 2 வந்துடும். ஓகேவா? இந்த இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிரேவ் ஸ்டடி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.